வெல்கம் டு கரண் லேக்ஸ். இப்போ வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம், நம்ம ஏசிஆர் காலேஜ் ஃபுட்பால் ஆடுறாங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்க, இவர் தான் வந்து கோல் கீப்பர். இவர் பேர் வந்து கீதன். இவர் தான் வந்து ஏசிஆரோட ஹையஸ்ட் கோல் கீப்பர். நிறைய சேவலாம் பண்ணியிருக்காரு. பாருங்க சுரேஷ் ஒரு பையன் வந்து ஆடுறான். பாருங்க கிராஸ், இது வந்து அவுட் ஆகி போச்சு. பாருங்க, இவர் தான் சுரேஷ், இவர் தான் கோல் கீப்பர் கீதன். பாருங்க வைரா, பாருங்க ரோஹித், அவர் தான் ரோஹித். இங்கே பாருங்க அஸ்வின், ரித்தேஷ், சிஜி சார் வந்து நடந்துட்டு இருக்காரு. நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இங்கே பாருங்க ரோஹித் வந்து எடுத்துட்டாரு பாலை. சிஜி சார் பாருங்க ஏதோ பண்றாரு. பாருங்க சுரேஷ் வராரு, நல்ல ஸ்டாப்பு. இங்க பாருங்க அஸ்வின் எடுத்துட்டாரு, பால் வந்து அவுட் ஆயிடுச்சு. இங்க பாருங்க ஃபுட்பால் கேப்டன் பாருங்க போறாங்க. பாருங்க லக்ஷ்மி அம்மாள், பாருங்க இவர் தான் ஏசியாரோட பிக்கஸ்ட் கோல் கீப்பர். நல்ல பேர் பாருங்க. அஸ்வின் வராரு பாருங்க, கோல் கீப்பர் பாருங்க. பாஸ் பாருங்க, வந்து சரியான கோல் கீப்பிங் தான் ரோஹித். பாருங்க கோல் கீப்பர் வந்து எந்திரிக்கே இல்லை. இவர் தான் வந்து ரஞ்சன். இவர் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர். இப்போ வந்து ரஞ்சன் இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம், நாங்கள் வந்து இப்போ வந்து வாலிபால் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி ஆடுறாங்க பார்க்கலாம். இவர் வந்து ரைட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர். என்னப்பா அதான் உண்மை. வாங்க போகலாம். நம்ம அவ்வளோதான், இன்னொரு அஞ்சு செகண்ட் நடந்தால் போதும், போயிடலாம். இதுதான் எங்கள் காலேஜ் கிரவுண்டு, பக்காவான காலேஜ் கிரவுண்டு. இதுதான் எங்கள் ஏசிஆர் காலேஜோட கிரவுண்டு. பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் பசங்களாம் வராங்களா, அவங்க வந்து செட்டில்காக் ஆட்டு வராங்க. நீங்களே பாருங்கள், நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். 1 2 3 4 அந்த 4 பேருமே பக்காவான பேட்மிண்டன் பிளேயர்ஸு. மெயினாக வந்து இவர் தான், இவர் வந்து செட்டில்காக்கோட ஸ்டேட் பிளேயர். இவர் இவனா அதே பாருங்க, ஃபோனை பார்த்தாலும் பயந்து வர்றாங்க. பிள்ளை இருந்தால் என்ன தான் பண்ணுறது. இவர் தான் ரஞ்சன்பா. இவர் வந்து காதல் மன்னன். பேட்டரி வச்சு வைக்காதீங்க, வெக்கமாயிருங்க சரியா. இப்போ வந்து நம்ம எல்லாருமே இங்கே எங்கே போகிறோம்னா வாலிபால் மேட்ச் பார்க்க போகிறோம். அங்கே தான் நம்ம கரண் லேக்ஸ் அண்ணன் இருக்குது. வாங்க போகிறோம். இப்போ வந்து நீங்களே பார்த்தீங்கன்னா வந்து வாலிபால் ஆடுறாங்க. நம்மளால் வந்து அங்கே போக முடியல, அட்டெண்டன்ஸ் போகணும் காலேஜுக்கு. சரி வாங்க. ரஞ்சன், வாலிபால் எப்படி இருக்கு சொல்லுங்கள். ரவுண்டாக இருக்கும். வாலிபால் எப்படி ஆடுறாங்க நம்ம நல்லா ஆடுறேன் காலேஜ்? நல்லா இருக்காங்களா? பக்காவா? பக்கா. இங்கே வரேன், இதுதான் எங்களோட காலேஜோட செல்லை பிள்ளைகள். உங்கள் பேர் போகிறாரு, அவர் பக்காவானா யார் வந்தாலும் விரட்டுவாங்க. அவர் வந்து விடவே மாட்டார் யாருமே. ஓகேவா, வாங்க போகலாம். அவர் வந்து இப்போ எங்கே இருக்காருன்னு நம்மளுக்கு தெரில, கூடிய சீக்கிரத்தில் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். தேங்க்யூ. எங்கே வாங்க போகலாம். இது வந்து காலேஜோட ஹார்டிகல்ச்சர் ஃபீல்டு. இன்டர் ரஞ்சன் வந்து ஹார்டிகல்ச்சர் ஃபீல்டு. இப்போ வந்து ஹார்டிகல்ச்சர் ஃபீல்டுக்குள்ளே போகிறோம். எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். இப்போ வந்து நாங்கள் வந்து எங்கே போகிறோன்னா சும்மா போயிட்டுருக்கோம். 6:30 தான் அட்டெண்டன்ஸ். இதெல்லாம் எங்கள் ஹார்டிகல்ச்சர் ஃபீல்டு. ஒரு மாங்காய் கூட இருக்காது. இப்போ மெயின்டைன் பக்காவாக இருக்கும், ஒரு பிரச்சனையும் இருக்காது. மெயின்டைன் பக்கா. அதை வந்து எங்கள் காலேஜ் வந்து அடிக்க முடியாது. ஓகேவா, அது நல்லாயிருக்கும். முடிஞ்சாலும் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதுதான் எங்கள் காலேஜோட மஷ்ரூம் யூனிட். காளான் குடியல்னு சொல்லுவாங்க. சிப்பி காளான் வளர்ப்போம். இது வந்து பயோகேஸ் பற்றி ஏதோ வருதான் எங்கள் காலேஜில். பாருங்க, இப்போலாம் ஒரு வாரம் முன்னாடி பார்த்துட்டிங்களா, நாங்கள் வந்து மாங்காய் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். ஓகேவா, அதுதான் நல்லா இருக்கும். இல்லடா நல்லா இருக்கும் தானே. பாருங்க, இதுதான் வந்து கோவா. இப்பதான் வந்து வளருது. இது வந்து சாப்பிடலாம். கேமரா பார்த்து பேசுறா, அது சாப்பிடலாம்னு யாருக்குமே தெரியாது. வீடியோ பாக்குற யாருக்கும் அதை அப்படியே சாப்பிடலாமா? இல்லை, அது வந்து ரொம்ப குட்டிஸா இருக்கு. இன்னொரு 2 மாசம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வளர்ந்துடும். சாப்பிடலாம், ஹெல்த்தியாக இருக்கலாம். இதுதான் எங்களோட ஏசிஆர் காலேஜோட ஃபார்ம். பாருங்க, ஹார்டிகல்ச்சர் ஃபார்ம் நல்லா இருக்குங்க. பாருங்க, இங்கே எங்கள் காலேஜ் ஃபஸ்ட் இயர் பசங்களாம் வந்து மார்க் காண்டி பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு தான் பண்ணாங்களாம். பாருங்க, எங்கள் காலேஜை சுற்றிலாம் பாருங்க, நல்லா இருக்கும். இவர் தான் ரஞ்சன். இதான் சொல்லுப்பா இன்னைக்கு.
காலையில் என்ன பண்ணீங்க? காலையில் இது வந்து என்னப்பா? இது வந்து என்ன கிராப்பு? அது சொல்லு. பார்த்து சொல்லுப்பா. கொய்யா செடியாடா அது? சைனீஸ் கோவா. நீ சொன்ன ரைட்டு தான்ப்பா. சைனீஸ் கோவா. ஓகேவா? வாங்க நம்ம வந்து அடுத்து போகலாம். இங்க வா, இங்க ஏதோ இதுல பண்ணிடுறாங்க பாரு. வந்து எங்க காலேஜ் இங்க வந்து பப்பாயா மரம் இருந்துச்சு. அதை வந்து ஒழுங்கா மெயின்டைன் பண்ண முடியாம ஃபுல்லா அறுத்து போட்டாங்க. சரி, இங்க ஏதோ பண்ணிடுறாங்களே, இது என்ன பண்ணிடுறாங்க பார்த்து சொல்லு. ஏதோ கயிறு கட்டிடுறாங்களே, அது மட்டும் நான் சொல்லு. இது வந்து திருஷ்டிக்கு போட்டுக்கிறாங்களா? இது வந்து ஏதோ பண்ணிருக்காங்க. இது வந்து ப்ராக்டிக்கலுக்கு வந்து யூஸ் ஆகும். அதான் என்னன்னு சொல்லு, வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரியாதுல்ல. நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. பட்டிங்க பண்ணிருக்காங்க, அது மட்டும் தெரியும். சாரி, செடியில கட்டிருக்காங்களா? ஏதோ தாயம் கட்டிக்கிறாங்களா? இது திருஷ்டி கயிறு ஒண்ணு சுத்தி கட்டிக்கிறாங்க பிளாஸ்டிக் கவர்ல. என்னடா இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்? கோகோபிட் எதுக்கு மாய்ஸ்டர் கண்டென்ட்டுக்கு வச்சுங்கிறதுக்கு யூஸ் பண்றது. இது வந்து மாய்ஸ்டர் கண்டென்ட்ல வந்து யூஸ் ஆகும். ஏய், செகண்ட் இயர் படிக்கிற, தெளிவா சொல்லு. இது வந்து மாய்ஸ்டர் கண்டென்ட் வந்து யூஸ் ஆகுமா? இல்ல, மாய்ஸ்டர் கண்டென்ட் யூஸ் ஆகும். எதுக்கு இது மாய்ஸ்டர் தான் தண்ணி ஊத்த போற, எதுக்கு மாய்ஸ்டர் கண்டென்ட் அங்க தேவை? சார் தெரியல சார், விடுங்க சார். தெரியலன்னு சொல்ல விடாதடா காமாச்சு. அங்க பாரு, அதுல வேர் வளர்ந்துருக்கும் பாரு, அது நல்லா பாரு. பேர் என்னது? ஹேர் லேயரிங். இது வந்து ஹேர் லேயரிங். எதுக்கு ஹேர் லேயரிங் பேர் இருக்குது அதுக்கு? இது வந்து ஹேர் லேயரிங் பண்ணிடுறாங்க. யார் பண்ணது? ஸ்டூடண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. ஸ்டூடண்ட்ஸ் நாங்க தான் பண்ணது. ஓ, நீங்க அவனும் ஸ்டூடண்ட்ஸ் தான் பண்ணாராம். இவர் வந்து 4th இயர் தான், இவரும் ஸ்டூடண்ட்ஸ் தான். சரி சொல்லு, நாங்க என்ன பண்ணோன்றத சொல்லு. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து கவர் எடுப்பாங்க. கவர் எடுத்து குக்கர் பிட்ட போ. குக்கர் பீட்டா? குக்கர் பீட்டுன்றா. கொக்கோ பிட்ட வந்து எடுத்துட்டு வைப்பாங்க உள்ள. தேங்காய் நாரை உள்ள போட்டு வச்சிரும். இப்போ அந்த இடத்துல வந்து லைட்டா அந்த இது மேல இருக்கிற தோலை வந்து எப்படி சொல்றது, ஒரு லேயரை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அதுல வந்து கோகோ பீட்டை போட்டு வச்சிரும். அதுல வந்து இப்போ வேர் வந்து வளர்ந்துருக்குது. வேர் வளர்ந்துக்குதா பாரு, வச்சிட பாரு. கீச்சு பாக்காது, அப்படியே பாரு. கீழே திருப்பி பாருடா. வளர்ந்துருக்கா பாருங்க, வளர்ந்துருக்கு பாருங்க. இது வந்து பசங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். பசங்களுக்கு யூஸ் ஆகும், எல்லாருமே ஃபேமிலிக்கு, வீட்டுல எடுத்துன்னு போயிட்டு நடலாம். வீட்டுல எடுத்துட்டு போய் நடலாம், எல்லாருக்கும் யூஸ் ஆகும். கிடக்கு பாரு, எடுத்து நட்டு வா ஃபர்ஸ்ட். என்ன போர்டு கரெக்டாக பார்த்து நடு. என்ன போர்டு இது? வந்து சரணியம் செடின்னு போட்டிருக்காங்க, காமன் நேம். ஃபேமிலி வந்து அது கேட்கல. இப்போ அதை எங்கே எடுத்துன்னு போய் நடுவ? அது வந்து நான் கரெக்டாக இங்கே தான் ஆடணும். இந்த செடி தான் தெரியுமா? அது இது நல்லாவே தெரியும். இது இல்லை, இது வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த இதை வச்சுருக்காங்க. பசங்க வந்து க்ளீன் பண்ணும்போது வந்து புடிங்க போட்டாங்க. இப்போ அதை எடுத்துன்னு இப்போ ரூம்ல போய் வச்சு ரூம்ல போய் வைக்க மாட்டோம். போயிட்டு அங்கே போய் நட போகிறோம். வாங்க போகிறோம். எங்கே நடுறேன் நானும் பார்க்குறேன். எங்கடா எங்கே கூட்டின்னு போயின்னு இருக்கிற? ஓ, இதானா? பாருங்க, அவ்வளோதான், நட்டுக்கலாம். நட்டு அது நட்டியும் அவ்வளோதான். அவ்வளோதான். அங்கே ஜாக் ஃப்ரூட்டுக்கு இது காட்டுறேன். வாங்க நம்ம வந்து ஜாக் ஃப்ரூட் போகிறோம். ஜாக் ஃப்ரூட்டு என்ன இப்போ வந்து என்ன சீசனு? இது வந்து இப்போ வந்து சம்மர் சீசன். மழையே வந்துச்சு, சம்மர் சீசன் தான். இப்போதைக்கு ஏதோ பரவாயில்ல. ஜாக் ஃப்ரூட் சீசன்ரா. பலாப்பழம் அங்கங்கே விற்கிறத பார்த்தியா பார்க்கலையா? எங்கள் ஊர்ல இருக்கு சார் நிறையா. பெரிய விஷயம். உங்க ஊர்ல இருக்குது, அதான் அப்புறம் கேட்டா இது சம்மர் கிம்மர்ன்ற. ஜாக் ஃப்ரூட் சிப்ஸ் பாத்துக்கிறியா? சூப்பரா இருக்கு, ரூம்ல கூட இருக்கு. அதானே கேட்டேன், யார் வாங்கிட்டு வந்தா? எங்க வீட்ல இருந்து பார்சல் அனுப்பிச்சிருப்பாங்க. உங்க வீட்ல செய்வாங்களா? உங்க வீட்ல பண்ணுவாங்க. அவங்க வந்து கேரளா. இது என்ன மரம் சொல்லு? அதானே கேட்டேன். இது ஜாக் ஃப்ரூட் தான். இவனுக்கு சொல்லி கொடுத்த வாத்தியாரு கூட்டின்னு வரணும். இங்க பாருங்க, ஜாக் ஃப்ரூட் தானா? டேய், இது ஜாமுன்ரா. இங்க பாருங்க, ஜாக் ஃப்ரூட் ட்ரீயே. வீடியோக்கு வாப்பா, வீடியோ உள்ள வா. உள்ள வந்துட்டியா? இது என்ன மரம்னு சொன்னா? ஜாக் ஃப்ரூட் மரத்தை பார்த்துக்கங்க. சாரு யாருக்குலாம் தெரியலாம், ஜாக் ஃப்ரூட் மரம் இதுதான். காமாச்சு சொன்னான். இது யாரு உங்களுக்கு ஜாக் ஃப்ரூட் மரம் எந்த சாரு உனக்கு சொல்லி கொடுத்தாரு? அதை மட்டும் சொல்லு. சும்மா சொன்னேன் சார். சும்மா எப்படா சொல்லுவேன்? ஜாக் ஃப்ரூட் மரம் தெரியுமா? அதை அப்புறம் எந்த நம்பிக்கையில நீ மன்னு சொன்ன? இங்க இருக்கு பாருங்க, ஜாக் ஃப்ரூட். எழுதிருக்கிறதுனால கண்டுபிடிச்சிட்டேன் ஜாக் ஃப்ரூட்டுன்ட்டு. இந்த இலை ஸ்மெல்லு பாத்தீங்கன்னா நாத்தடியோ. இது வந்து என்னன்னா, சொல்லு, இலை எங்க ஸ்மெல் வருது? ஸ்மெல் வரல,
நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு ஜாக் ஃப்ரூட். ஸ்மெல் இப்போ எனக்கு வரணுதுலேருந்து. ஸ்மெல்லாம் வராது, வாங்க போகலாம். இப்போ எப்படி இது ஜாக் ஃப்ரூட்னு கண்டுபிடிச்ச? ஜாக் ஃப்ரூட்டா? கீழே போர்டு எழுதிருந்துச்சு போர்டுலாம் எதுக்கு சார் போர்டு? சார் போகலாம், நம்ம அடுத்தது போகலாம். இது காய் எங்க ஒரு காய் கூட காணோம். காய் வந்து இப்போ சீசன் இல்லை சார். இப்போ அங்க பாரு, அங்கே அது வந்து இப்போ தான் இப்போ ரீசெண்டாக வச்சாலும் வருது சார். இது ரொம்ப நாள் ஆச்சு. எங்க சீசன் இரு வர. இப்போ சீசனா சீசன் இல்லையா அதை மட்டும் தெளிவாக சொல்லு. இப்போ வந்து சீசன் இல்லை சார். சீசன் இல்லை. அப்புறம் எப்படி உங்க வீட்டில் இருந்து சிப்ஸ் வந்துச்சு? அது வந்து 3 மாசத்துக்கு முன்னாடியே 3 மாசத்துக்கு முன்னாடியே எடுத்து சிப்ஸ் வாங்க. இப்போ உங்களுக்கு ஜாக் ஃப்ரூட் தான் காய்க்கும். பாருங்க, ஜாக் ஃப்ரூட் என்னடா ஏதோ கயிறுலாம் கட்டிக்கிறாங்க, ஒச்சரை கிச்சிர போற. இது வந்து இன்னொரு 1 மாசம் ஆச்சுன்னா ரொம்ப பெருசாயிரும். அதுக்கு அடுத்தது யாராலையும் தூக்க முடியாது. வாங்க போகலாமா? ஜாக் ஃப்ரூட் பத்தி நான் சொல்றா. ஜாக் ஃப்ரூட் பத்தி தான் தெரியாது சார். வேற எதை பத்தி தெரியும்? அது எதை பத்தி உனக்கு நல்லா தெரியும் அது மட்டும் சொல்லு. ஸ்போர்ட்ஸை பத்தி நல்லா தெரியும். சரி, நீ உனக்கு சரி ஸ்போர்ட்ஸை பற்றி தெரியும்னு சொல்லிட்டல, நாளைக்கு ஸ்போர்ட்ஸில் என்னென்ன நான் கொஸ்டின் கேட்பேன்னு தெரியாது, நல்லா பார்த்துட்டு வந்துட்டு எல்லா ஸ்போர்ட்ஸ் இங்கே நடக்கிற ஸ்போர்ட்ஸ் தான் அதை பற்றி நான் கொஸ்டின் கேட்பேன். நாளைக்கு இதே வீடியோவில் நீ சொல்லணும், ஓகேவா? நாளைக்கு அப்போ ஸ்போர்ட்ஸ் வீடியோ வரும், கண்டிப்பாக போட்டுடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கு சந்திப்போம் இல்லை, நாளைக்காச்சும் தெளிவாக சொல்லணும். இப்போ வந்து எதுக்கு நான் இவ்வளோ வேகமாக ஓடுறேன்னு உங்களுக்கு தெரியாது. அட்டண்டன்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு. பின்னாடி அங்கே பாருங்கள் எவ்வளோ வேகம் ஓடுறானு பாருங்கள். இவ்வளோ வீடியோ எடுத்துகிட்டு டைம் பார்க்க மறந்துட்டோம். அங்கே பாருங்கள் ஓடுறானுங்களா, குடுகுன்னு ஓடுறானு பாருங்கள். அவ்வளோதாங்க, மறக்காமல் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த வீடியோ நாளைக்கு வந்துடும், மறக்காமல் பாருங்கள் கைஸ்.